வேலை வாய்ப்புகள் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருந்தாலும், தனியார் துறையில் இருந்தாலும் வேலையை தக்க வச்சுட்டு வேலையில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறது நல்லது. நிறைய தொல்லைகள் வரும், இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற சில வீண் இடமாற்றங்கள் பிரச்சனைகள்லாம் வரும், கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் என்ன மாதிரியான தொழிலாக இருந்தாலும் சொந்த தொழில் கொண்டு கை கொடுக்க அகலக்கால் வச்சுட்டு போக வேண்டாம். எதுவுமே நிதானித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. அவசரப்பட்டு நிறையா நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் எதுலேயும் நிறைய பெரிய முதலீடுகள் பண்ணாமல் சிறுக சிறுக முதலீடு பண்ணி சிறுக சிறுக சில விஷயங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒற்றுமை பலமாக இருக்கும். வீட்டில் நிம்மதி மற்றும் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பழைய குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதி கிடைக்கும். அதே போல தூரத்தில் இருந்த உறவுகள் மீண்டும் இணையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மூத்தோர் ஆசீர்வாதம் உங்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளின் மகிழ்ச்சி,